தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் NIRF லிஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜஸ் என்னென்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். மீண்டும் மீண்டுமா? அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா IIT மெட்ராஸ். அண்ட் இதுதான் வந்து NIRF ரேங்கிங்லேயே வந்து நம்பர் 1 பொசிஷன் பிடிக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். அண்ட் இது ஃபாலோ பை செகண்ட் பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா NIT ட்ரிச்சி. இதுதான் வந்து செகண்ட் பொசிஷனில் வருது NIRF ரேங்கிங்கில். மூணாவது பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா VIT வெள்ளூர். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பிளேஸில் NIRF ரேங்கிங் நம்ம தமிழ்நாட்டில் வருது. அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் நம்மளோட சொந்தம் வந்துட்டு சென்னையில் இருக்குது SRM. ஸோ SRM தான் வந்து ஃபோர்த்து பிளேஸில் வருது நம்ம தமிழ்நாட்டில். அண்ட் ஃபிஃப்த்து பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேம்பஸ். அண்ட் சிக்ஸ்த்து பிளேஸில் வரக்கூடிய கேம்பஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அமிர்த விஸ்வா. ஸோ இதான் வந்து NIRF ரேங்கிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் 6th பொசிஷனில் வருது. அண்ட் இது ஃபாலோ பை 7th பிளேஸில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு கேம்பஸ்ஸு. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. அண்ட் இதான் வந்து 7th பிளேஸில் வருது NIRF ரேங்கிங் படி. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இது ஃபாலோட பேர் வந்து உங்களுக்கு சாஸ்திரா தஞ்சாவூர். இதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.